ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து நான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தர்மவரம் அப்படின்ற ஒரு இடத்துல வேணு மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இவங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டக்கூடிய வண்டிகள் வந்து எலக்ட்ரிக் வண்டிகளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம CSpocket அப்படின்ற ஆப்பை லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதில் வெறும் யூஸ்டு கார், யூஸ்டு பைக் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அதில் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து அதில் ஒரு புது வண்டியும் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் இவங்களை பார்க்குறதுக்காக இங்கே ஆந்திராவுக்கு வந்து கிளம்பி வந்திருக்கேன். அதுலேயும் முக்கியமாக எந்த ஒரு பிராண்டு இருக்கிறதுலையே காஸ்ட்டு கம்மியாக அதே மாதிரி நல்ல ஒரு வண்டியை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் தேடி பார்த்ததில் ஆந்திராலையும் சரி கர்நாடகாலையும் சரி கிட்டத்தட்ட ஒரு 57 டீலர்ஷிப்போட ஒரே மாடல் பைக்குக்கு 57 டீலர்ஷிப்போட இந்த வேணு மோட்டார்ஸ் அப்படின்ற பிராண்டு வந்து செயல்பட்டுட்டு வருது. ஸோ ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பரவலாக வந்து அது தெரிய வரல. பட் இதை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு காஸ்ட் கம்மிக்கு ஒரு நல்ல வண்டி கிடைக்குமே அப்படின்றதுனால இவங்களை பார்த்து இங்கே என்ன வண்டி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த வண்டியை வந்து உங்களுக்கு காட்டலாமே, அதை வந்து நம்ம ஆப்பில் கொண்டு வரலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் இங்கே ஆந்திராவுக்கு வந்து இவங்களை தேடி நான் வந்தேன். வந்து பார்த்ததில் வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வண்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னென்னா அதோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. வாங்க உள்ளே போயிட்டு வண்ணன வண்டி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இந்த பர்டிகுலர் மாடலை நான் காட்டுறதுக்கு 2 ரீசன் வந்து இருக்குது. அதில் முதல் ரீசன் என்ன அப்படின்னா, இங்கிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் இல்லை கேலிப்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டேரெக்டாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது இவங்கள்ட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் இதோட காஸ்ட் அப்படின்றதும் இவங்களால் வந்து கம்மியாக வந்து கொடுக்க முடியுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு சர்வீஸ்க்காக இருக்கட்டும் சப்போர்ட்டுக்காக இருக்கட்டும் தமிழ் பீப்புள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 2 விஷயத்துக்காக தான் மெயினாக வந்து இங்கே நம்ம கிளம்பி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறது எதை வச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 57 டீலர்ஷிப் வந்து இந்த மாடல் வண்டிக்கு வந்து எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆந்திராலையும் சரி கர்நாடகாலையும் சரி இந்த வண்டி வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வேரியண்ட் வந்து உங்களுக்கு வாங்க முடியும். ஒரு வேரியண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 50லேருந்து 55 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் ஒன்று, 70லேருந்து 75 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் ஒன்று, 90லேருந்து 95 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் ஒன்று வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பேட்டரி வேரியன்ட்ஸ் மட்டும் வரும். மற்றபடி வண்டியோட பாடி இதோட ஸ்டைலு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லாங் ரேஞ்ச் வண்டியை வந்து நான் காட்டுறேன். இதில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு லோக்கல் சிட்டி ரைடுக்கு என்னென்ன நீடு தேவையோ அது எல்லாமே வந்து இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, ஹாரனு, அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஹை பீம் லோ பீம்க்கான ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர், டிஆர்எல் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஹெட்லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல கொடுத்துருக்கூடியது தான் வந்து பார்க்கிங்க்கான ஸ்விட்ச். ஸோ இப்போ பார்க்கிங் மோட் அப்படின்றதுல இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன கியரில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கியருக்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது கியர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மோடுன்னு சொல்லிக்கலாம். ஒரு 3 மோடு வந்து இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பேட்டரியோட வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது, 78 அப்படின்னு காட்டுதா. கீழே வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் இல்லைனா வந்து அந்த பேட்டரியோட சிம்பிள்லேயே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிப் A ட்ரிப் B வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ டோட்டலாக ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு இண்டிகேஷன் வந்து மேலே கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோனு இல்லைனா பர்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி ஃபோன் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து USB போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களோட பேக் ஏதாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹூக்கில் வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு சாவி போடுறதுக்கான ஒரு ஏரியா. அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் வந்து இருக்கிறது நல்லாயிருக்கு. இதுதான் வந்து இந்த வண்டியோட கீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடயே வந்து இந்த ரிமோட்டு வந்து உங்களுக்கு வருது. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா அதை லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்க பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து வண்டி டிக்கி என்ன சீட் கடியில் எவ்வளோ வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சீட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான்.
இதுதான் வந்து உங்களுக்கு அண்டர் சீட்டில் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் அப்படின்றது. இதில் வந்து ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வந்து உங்களால் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக வண்டியை வந்து ஷட் டவுன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கான எம்சிபி ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக வண்டியை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எங்கேயாச்சும் ரொம்ப நாள் வந்து எடுக்காமல் இருக்க போகிறீங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டரி வந்து டவுன் ஆகாமல் பேட்டரியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லெக்ரூம் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஒரு சிலிண்டரோ இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பேக் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். நீங்களே சொல்லுங்களேன், இந்த வண்டியெல்லாம் என்ன காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு? ஸ்டார்டிங் வேரியன்ட் எடுத்திங்கன்னா வந்து 49,999 இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் 70 to 75 மைலேஜ் வந்து உங்களுக்கு 53,000 வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து 90 to 95 அது வந்து உங்களுக்கு 55,555 வந்துடும். இப்போ வண்டியோட பின்னாடி சைடு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கிராப் ரயில் வந்து பின்னாடி உட்காந்துருக்க பில்லியனுக்கும் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்கும். சாயறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பம்பர்ஸ் வந்து வருது. இது வந்து வண்டியோட வராது, இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்க அப்படின்னா இந்த பம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து வண்டியோட லுக்கை இன்னுமே வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வண்டி வந்து சார்ஜ் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த வண்டியில் வரக்கூடிய சார்ஜரு. இதை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ளக்கில் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு உங்களால் வந்து சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும். இதை வந்து போடுறதுக்கான போர்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் சார்ஜ் போடக்கூடிய போர்ட்டு. இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை ப்ளக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட்டில் இந்த 3 பின் சாக்கெட்டை வந்து போட்டுட்டு உங்களால் வண்டியை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 மணி நேரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக 100% வந்து ஃபுல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் வந்து நான் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது கீழே வந்து மவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்ற மாதிரி, இந்த இதுதான் வந்து வண்டியில் உள்ள பேட்டரி, இது கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்குது, கீழே தட்டுமோ அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இங்கே வந்து அதை கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சி வந்து பார்க்கும்போதே சர்ப்ரைசிங்லி என்ன சேஞ்ச் அப்படின்னா அது வந்து கிளாம்ப் மாட்டி அதை வந்து மேலே தூக்கிட்டாங்க, லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கஸ்டமர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டையும் இவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் மாடல்ஸில் வந்து அப்கிரேட் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இன்னொரு ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அதாவது சர்வீஸ்க்காக இருக்கட்டும், சேல்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தமிழில் வந்து கன்வீனியண்ட்டாக பேசுகிறதுக்கு வந்து ஆள் வந்து கண்டிப்பாக வேணும். இங்கே வந்து அதுக்கான ஸ்டாஃப்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி இங்கே வர வச்சதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ப்ரோ, ஹாய் ப்ரோ. மேம் ஹாய். மேம் உங்கள் பேர் சொல்லிடுங்க, 2 பேருமே உங்கள் பேர் சொல்லிடுங்க. என்னோட பேர் ஜெஸ்வந்த் சார். ஓகே. 1 செகண்ட். உங்கள் பேர் மேம்? கிருஷ்ணகுமாரி சார். ஓகே மேம், நீங்கள் எந்த ஊர் மேம்? இது வந்து இதுதான் சார், திருவண்ணாமலை. ஓ, திருவண்ணாமலை. ஓகே. எவ்வளோ வருஷமா மேம் இங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் சார் இருக்கேன். ஓகே. நீங்கள் ப்ரோ, நீங்கள் எவ்வளோ? நான் 1 இயர்லேருந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தமிழ்நாட்டில் இருந்து புக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறீங்க, எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு புக் பண்ணிடணும் சார். புக் பண்ண உடனே எங்களுக்கு 5,000 நீங்கள் புக்கிங் அமௌண்ட் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து புக்கிங் சொல்லிவிடுவோம் நாங்கள். ஓகே. சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஒரு 3 days டைம் ஆகும். 3 days என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து இந்த மைலேஜ் செக் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து இந்த லைட்ஸ் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மேடு பழத்தில் ஏறி பார்ப்பாங்க, ஏதாச்சும் ஷாக் ஆஃப் ஏதாச்சும் இடிக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக பண்ணிடுவாங்க டிரான்ஸ்போர்ட். ஓகே. இப்போ இந்த வண்டி வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் கூட இப்போ எங்களோட சைடில் வந்து நிறைய பேர் வந்து ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸும் சரி, ஆஃபர்ஸும் சரி எதிர்பார்ப்பாங்க. ஃபினான்சிங் பார்ட்னர்ஸ் வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத சொல்லுங்களேன். ஃபைனான்ஸ் ஆப்ஷன்னா நமக்கு ஃபைனான்ஸ் எதுவும் கிடையாது, ஒன்லி பஜாஜ் ஒன்று தான். ஸோ அதுவும் ஜஸ்ட்டு அவங்க கார்டு லிமிட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா இஎம்ஐ வந்து இந்த மாதிரி பேங்க் டு பேங்க் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லோன் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே பேங்க் கட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து சர்வீஸ் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். கிளியர் பண்ணிடுவோம், எந்த பிரச்சனையும் நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கும் சர்வீஸ். ஓகே. அது எப்படி ப்ரோ, இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இப்போ தான் டீலர்ஷிப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, மேபி ஃப்யூச்சரில் வந்து வந்தாலும் கூட இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு எப்படி வந்து சர்வீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ எனக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், பட் அதை எனக்கு பார்க்க தெரியல அப்படிங்கும்போது நான் கால் பண்ணுறேன். அப்படிங்கும்போது எவ்வளோ சீக்கிரத்தில் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகும், எப்படி ஆகும்? எதுவும் இல்லை சார், ஜஸ்ட்டு நீங்கள் இது ஜஸ்ட்டு நமக்கு நார்மல் வண்டி தான், ஸ்பேனர் இருந்தால் கூட போதும்.
உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒரு தடவை ஸ்பேனர் கைட்டிட்டு ஜஸ்ட் நீங்கள் சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் இருக்கும் அதை கைட்டினா போதும். ஓகே, சின்ன பண்ணிக்கலாம், வீடியோ கால்லேயே மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை வண்டி மூவ் ஆகலை, சைடில் நிப்பாட்டிட்டோம், எங்களால் முடியல, இது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி பட்சத்தில் வந்து இங்கேருந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் சார். ஓகே, வேறு டிக்கெட் புக் பண்ணிட்டு இங்கேருந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் பசங்க. ஒரு 2 மெம்பர்ஸ் வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ நாளில் நடக்கும் இந்த ப்ராசஸ்? 1 டேல அனுப்பிடுவீங்க? அவங்க நம்ம கால் பண்ணதுலேருந்து இங்கே டிக்கெட் பார்க்கணும்ல. ஓகே, ஸோ ரிசர்வேஷன் டிக்கெட் பார்த்துட்டு அவங்க கிளியர் பண்ணிட்டு. ஓகே, ஒரு 10 hours 8 hours இருந்தால் கூட பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்டு பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சடனாக போயிடுச்சு அவங்களுக்கு, அவங்க யோசிப்பாங்க 1 வீக் ஆகுமா இல்லை அவங்க அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. மேனுஃபேக்சர் யூனிட்டே இருக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, எதாவது பார்ட்ஸ் வேணும்னா கூட நாங்களே அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே, சிங்கிள் பார்ட் எதுவாக இருந்தால் கூட நம்ம பண்ணிடலாம், எந்த டைம் எந்த இதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து வேணு மோட்டார்ஸ்லேருந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டி, இருக்கிறதுலே காஸ்ட் கம்மிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை வந்து பார்க்குறதுக்காக ஆந்திரா வரைக்கும் வந்திருந்தோம். அதே மாதிரி இனிமேல் வந்து நம்ம ஆப்லேயும் வந்து இந்த வண்டிகள் உங்களால் வந்து வாங்க முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பில் வந்து உங்களால் புக் பண்ண முடியும், கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து நம்மளோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் நியூ பைக்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு டீலர்ஷிப் வந்து ஆட் ஆக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸாக வந்து அதில் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து வேணு மோட்டார்ஸ் அப்படின்ற இந்த மேனுஃபேக்சரரை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதில் வந்து இந்த வண்டிகள் எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கும். அதில் போய் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.